நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் உரைப்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்ற மூதுரையின் முத்தாய்ப்பான வரிகளுக்கு பொருத்தமாக அமைந்திருக்கிற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் வரவேற்புரையாற்றியிருக்கின்ற தங்கை செல்வி நளினி ரேவதி அவர்களே, தலைமை ஏற்றிருக்கின்ற முனைவர் திரு சுப்பிரமணியம் அவர்களே, மிக சிறப்பாக பிரான்சிஸ் கிருபா அவர்களுடைய வாழ்வியல் சூழலை குறித்து எடுத்து சொன்ன யோக ஆசிரியர் அண்ணாச்சி சீனிவாசன் அவர்களே, எனக்கு முன்பாக தெள்ளு தமிழில் நகைச்சுவை உணர்வோடும் சிந்தனை கூறுகளோடும் ஒரு பரந்துபட்ட பார்வையில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஐயா லட்சுமணன் அவர்களே, எனக்கு பின்பு ஐயா பிரைசூடன் அவர்களை குறித்து பேச இருக்கிற நண்பர் வழக்கறிஞர் ஏசிபி லெவின் அவர்களே, அம்மா ஷகிலா பேகம் அவர்களே, நண்பர் காக்கண்ணன் அவர்களே, ஆன்றறிந்து அடங்கிய வாசக நேசர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். பிரான்சிஸ் கிருபா வாழ்ந்ததும் வாழாததும் என்கிற பொறுமையில் நான் பேசுவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் அண்ணாச்சி சீனிவாசன் அவர்கள் அவர்களுடைய வாழ்வியல் குறித்து தொடக்க கால அந்த வாழ்வியல் அவர் எல்லாம் ஒரு 4 நாள் காய்ச்சலில் குறிப்பிட்டிருந்தார்கள். நானும் அப்படித்தான் யோசித்திருந்தேன். அவருடைய வாழ்வியல் சூழல்களோடு நிகழ்வுகளோடு நடந்த நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு அந்த நிகழ்வுகளோடு ஒப்பிட்டிருக்கிற அவர்கள் கவிதைகளில் பிரான்சிஸ் கிருபா தன்னுடைய கவிதைகளில் அதை எங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் என்கிற பொறுமையில் என்னுடைய இந்த உரையை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனாலும் சில கவிதைகளை மேற்கோள் காட்டி பேசுவதற்கு அதை முயற்சி செய்து வந்திருக்கிறேன். பிரான்சிஸ் கிருபா ஒரு எங்கள் ஊர் பக்கம் தான், நான் திருநெல்வேலி பக்கம் தான், கயத்தாறு எங்கள் ஊர். நாங்கள் திருச்சியில் தான் இருக்கிறேன். ஒரு குக்கிராமம் ரொம்ப ஒரு நாஜில் நாட்டுக்கு பக்கத்தில், நாங்கள் பக்கத்தில் அவங்க சொன்ன மாதிரி பத்திரிப்பாறைங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு 8வது வரைக்கும் படிச்சுட்டு இன்னைக்கு சர்வ சிக்ஷா அபியான் ஒரு ஸ்கீம் இருக்கு. பள்ளிக்கூடம் சேர்ந்தாலே பாஸ் ஆகணும். அன்னைக்கு அப்படி இல்லை, வாத்தியாரை காக்கா பிடிச்சாதான் பாஸ் ஆக முடியும். அந்த சூழலில் அவர் பஞ்சர் ஒட்டி ஆசிரியர்களுடைய மிதிவண்டிகளுக்கு வாகனங்களுக்கு பஞ்சர் ஒட்டி அப்படியே 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஏதோ கடத்தேறி படிச்சுட்டு அடுத்த 9ஆம் வகுப்பு சேர்த்துட்டு அவர் திரும்ப படிப்பை தொடர முடியல. அவர் சொல்றாரு, அண்ணாச்சி சொல்ற மாதிரி என்னால் 9ஆம் வகுப்புல நம்ம பஞ்சர் ஒட்டி ஒழிக்கிற சூழல் இல்லை, அதனால நான் வேலையில் மும்பை போயிட்டேன் அப்படின்னு சொல்றேன். மும்பையில போய் பெரிய ஒரு தொழில் அது அந்த மாதிரிலாம் இல்லை, சாதாரணமாக ஒரு டீ கடையில் வேலைக்கு போனேன். டீ கடையில் பகல்ல வேலைக்கு போயிட்டு இரவுல லேத்து பட்டறையில வால் மிஷினிங் இதை வேலைக்கு போனேன். இது எவ்வளவு கடினமான வேலை என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பகல் முழுக்க டீ கடையில் வேலை பார்க்கணும். அவர் பார்த்தா அந்த லேத்து ஒர்க் மிஷினிங்ல நான் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ராஜமலையில் அந்த குவாலிட்டி ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எவ்வளவு கடினமான வேலை என்பது தெரியும், எவ்வளவு நுட்பமான வேலை என்பது தெரியும். அதை அடிப்படை கல்வி நடுநிலை கல்வியோடு நின்றிருக்கிற ஒரு இளைஞன் அதை நுட்பமாக கற்றுக்கொண்டு சொந்த தொழில் உருவாக்குகிற அளவுக்கு அதை வளர்த்து கொண்டு ஒரு தொழிலை ஏற்படுத்தி அதை வளர்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் சீனிவாசன் அவர்கள் சொன்னார். அதற்கு இருக்கிற சூழல் அந்த காரியவாதிகளால் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்து அப்புறம் ஒரு லாட்டரி பிசினஸ் இதெல்லாம் போட்டேன். அவர் சொல்றாரு, எனக்கு நாளைக்கு என்ன நம்பர் அடிக்கும் அப்படிங்கிறது முந்தின நாள் நைட்டு கனவுலே வந்து நான் சிக்மன் பிராய்டு எல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு அப்படின்னு தெரியல. நாளைக்கு நான் என்ன பார்க்க போறேன், என்ன நம்பர் போடுறனோ அந்த நம்பரை எல்லாரும் போடுவாங்க, அந்த நம்பர் தான் வரும், ஒரு கோடீஸ்வரனை போல வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படியெல்லாம் வாழ்ந்து பிறகு அதில் நலிவு ஏற்பட்டு சென்னைக்கு போனேன். அதுக்கு முன்னால நம்ம படிக்கலையே, படிப்பை விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுல ஒரு ஞாயிற்றுக்கிழமையில மராத்தி முரசில் ஓல்டு இந்தியாவில் வர்ற பத்திரிகைகளில் வருகிற சிறு சிறு கவிதைகளை படித்து மொழியை வளப்படுத்தி கொண்டவன்
பிரான்சிஸ் கிருபா என்று சொன்னால் அவன்தான் இந்த நிலத்தில் நிற்பதற்கு, இந்த நிலத்தில் நீண்ட நெடிய காலத்திற்கு அவன் சொற்கள் பேசப்படுவதற்கு தகுதியாக இருப்பதற்கு காரணம். கவிதை ஒரு மனிதனை என்ன செய்யும்? ஐயா லட்சுமணன் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார், கவிதை ஒரு மனிதனை என்ன செய்யும்? கவிதைகள் இடையே நாம் ஏன் கொண்டாடுறோம்? எல்லாரும் கவிதை எழுதுறது ஒரு தொழிலா இருக்கலாம், அது ஒரு பயிற்சி பழக்கமா இருக்கலாம். எல்லா திறமை போல அது ஒரு திறமை தான். ஏன் கவிஞர்களை நாம அதிகமா அவங்களோட ஒன்றிடுறோம்? அவங்களோட சொற்களோட, அவர்கள் எழுத்துக்களோட நம்ம ஏன் ஒன்றிடுறோம் அப்படின்னா, நாம் கவனிக்காமல் கடந்த நிகழ்வுகளை அவர்களால் தான் அவதானித்து சொல்ல முடிகிறது. இந்த அறை இருக்கிறது, இந்த அறைக்குள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். இங்கே ஒரு கவிஞர் அமர்ந்திருந்தால் இந்த அறையில் ஏதோ ஒரு விசிறி ஓடிட்டு இருக்கிறத பார்த்து கூட ஒரு கவிதை சொல்லுகிற அளவுக்கு எல்லாரும் தான் விசிறி போடுறாங்க. இந்த விசிறி ஓடிட்டு இருக்கிறது கூட ஒரு கவிதை சொல்வதற்கு அளவுக்கு கற்பனையை பரியேற்றுகிற ஒரு சிந்தனை வளம் கவிஞருக்கு இருக்கிறது என்பதால் நாம் கவிஞர்களையோடு ஒன்றி விடுகிறோம். அப்படி சங்க காலம் தொட்டு எல்லாம் நிறைய கவிதைகளை சொல்லலாம். கவிதை என்ன செய்யும்? ஒரு ஐயா அந்த காலத்துல உள்ள கவிதைகள்லாம் அந்த அளவுக்கு வளம் இல்லைன்னு சொன்னாங்க. எல்லா காலத்திலையும் சில இடங்கள்ல அப்படி இருந்திருக்கு, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. கவிதை சொற்கள் மனதை எப்படி பாதிக்கும்? ஒரு கவிதை ஒரு 3 சொல்லலாம், 4 சொல்லலாம். ஒரு பென்சிலை சீவுகிற போது ஒரு மரம் முடிகிற சத்தம் என் காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது என்று ஒரு கவிதை. நீங்கள் கற்பனை செய்து பாருங்க. மனசாட்சியே இல்லாமல் இன்றைக்கு சாலையோரங்களில் நெடுஞ்சாலை போடுகிறோம், சாலையை விரிவுபடுத்துகிறோம், வீடு கட்டுகிறோம், பெரும் மனைகள் கட்டுகிறோம், மணமனைகள் கட்டுகிறோம் என்று அழித்து விடுகிறோம். ஆனால் ஒரு பென்சில் சீவுகிற போது ஒரு மரம் முறித்து விடுகிற சத்தம் காதில் ஒலிக்கிறது என்ற ஒரு சொற்களை தந்தான் கவிஞர் என்று சொன்னால், கவிதை நம் உணர்வுகளை கூர்ந்திட்டு நம் கவனிப்புகளை அவதானிக்கும். நம் வாழ்வியலில் இருக்கிற இன்பங்களை, துன்பங்களை எல்லாவற்றையும் சரிசமமாக எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு வழி செய்யும். அதுக்காக தான் திருவாசகத்தை பத்தி வள்ளலார் சொல்வார், வான்கலந்த மாறிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செடுக்கணி தீ சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இருப்பதுவே அப்படின்னு வள்ளலார் திருவாசகத்தை படிச்சுட்டு அப்படி உருகி, அதுக்கு பிறகு பிற்காலத்துல ஓரிழைங்கிறதுல வேறுபட்டு வள்ளலார் போயிட்டாரு, அது வேற, அது இந்த பொறுப்புக்கு தேவையில்லை, இருந்தாலும் சொல்றேன். சொற்கள் அப்படி திருவாசகத்தினுடைய சொற்களை படித்து விட்டு வள்ளலார் அப்படி சொன்னார். அப்படித்தான் நாம் கவிதைகளை படித்து விட்டு அந்த சொற்களோடு நாம் ஒன்றி விடுகிறோம். நீங்க அந்த பாட்டுல கூட வள்ளலார் சொல்லியிருக்கிற அந்த பாட்டுல கூட நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு பஞ்சாமிரதம் போடுறதுக்கு என்னெல்லாம் செய்வோமோ அதை அப்படியே வள்ளலார் சொல்லியிருப்பாரு. வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால், நற்கருப்பன் சாற்றிலே பால் கலந்து தேன் கலந்து செடுக்கணி தீ சுவை கலந்து, இதெல்லாம் பஞ்சாமிரதத்துல செய்வோம். அப்படித்தான் ஒரு கவிதை பற்சுவைகளோடு, பற்பட்ட சுவைகளோடு இருக்கும். அந்த கவிதைகளைத்தான் நாம் ஒன்ற முடியும், அந்த கவிதைகளைத்தான் நாம் வாசிக்க முடியும். அந்த கவிதைகள் தான் காலம் கடந்து நிற்கும், அந்த கவிஞர்கள் தான் காலம் கடந்து பேசப்படுவார்கள். நிறைய பல கோடிக்கணக்கில் நீங்க எல்லாரும் தான் கவிதை எழுதுறாங்க. ஏன் பிரான்சிஸ் கிருபா என்கிற ஒரு கவிஞனை குறித்து நாம் கவலைப்படுகிறோம்? அவன் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து ஏன் கவலைப்படுகிறோம்? வள்ளுவன் சொன்னான், நெருடல் உலகொருவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு என்று சொன்னான். மரணம் என்பதை இந்த உலகத்துல யாரும் நிரந்தரம் இல்லை, நேர்த்திருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் பெருமை, அதுதான் இயல்பு, அதுதான் யதார்த்தம் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு நம்ம பிரான்சிஸ் கிருபா கடந்து போய் முடியுமா? இல்ல. பிரான்சிஸ் கிருபா காலம் கடந்து சிந்திப்பதற்கு, காலம் கடந்து இந்த சமூகத்தை கவனிப்பதற்கு, காலம் கடந்த சொற்களை தந்துவிட்டு போயிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு யதார்த்தம். பிரான்சிஸ் கிருபாவுடைய கவிதைகளில் இருக்கிற வழக்காறு சொற்கள், அவர் கவனித்த நுட்பமான கவனிப்புகள், இந்த சமூகத்தை குறித்து, இந்த சமூகத்தினுடைய அணுகுமுறைகளை குறித்து, காதலை குறித்து, அன்பை குறித்து, ஒரு லௌகீகத்தை துறந்த ஒரு மனிதன் இப்படியெல்லாம் எழுத முடியுமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எல்லா வசதியும் இருக்கும், எல்லாமே நல்ல உண்ண உணவு, உடுத்த உடை, எல்லா சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்தும், எல்லாம் வாசிப்பதற்கு எல்லா வகையிலும் இருந்தும் ஒரு மனிதனால் இயல்பாக சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மைண்ட் டென்ஷன், பிரஷர், பிபிங்கிறோம், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறான் அப்படிங்கிறோம். ஆனா ஒருவேளை உணவுக்கு கூட வாய்ப்பில்லாத வாழ்க்கையை வாழ்ந்த பிரான்சிஸ் கிருபாவுடைய சொற்களை கவனித்து பார்க்கிறேன். அதை நான் சொல்லுகிறேன். அம்மா உணவகத்துல ஒரு நாளைக்கு காலையில ஒரு 5 ரூபா, மத்தியானம் காலையில ஒரு 4 ரூபா, மத்தியானம் ஒரு 5 ரூபா, இரவு ஒரு 3 ரூபா, ஒரு நாளைக்கு 10 ரூபா 15 ரூபாய்க்குள்ளே வாழ்ந்த வாழ்க்கை
பிரான்சிஸ் கிருபா வாழ்ந்தார். பிரான்சிஸ் கிருபாவுக்கு இன்னும் கூட ஒரு செய்தி. பிரான்சிஸ் கிருபாவுக்கு படைப்பு குழுமம் மாதம் 5000 ரூபாய் வாழ்வாதார தொகை வழங்கியது. அவர் வாழ்ந்தவரை இப்ப கவிஞர் முதியோட யாரோ கொடுத்துட்டு இருக்காங்க. ஆண்டுதோறும் 2 பேருக்கு படைப்பு குழுமம் என்ன செய்யும்னா மாதம் 5000 ரூபாய் வாழ்வாதார தொகை கொடுக்கும். அந்த தொகையை வாங்கி கொண்டு வாழ்ந்தவன். எந்த பொருளாதார வாய்ப்பும் கிடையாது. அவருக்கு தான் சொல்லுவாரு, ஒரு பழக்கம் இருந்து தீய பழக்கம் தான், எனக்கு ஒரு கோட்டு பீடி சிகரெட் இருந்தா போத என் வாழ்க்கையை வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட மனிதன் தான் இத்தனை கவிதைகளை இவ்வளவு நுட்பமான சொற்களை தந்துவிட்டு போயிருக்காங்க. கவிதைகளினுடைய போக்கு அதுதான். ஐயா ஆண்டாளினுடைய பாசுரங்களை எல்லாம் சொன்னாங்க. கவிதை என்ன நயங்களை தரும். ஆண்டாள் பாடினது தான். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ மறுபொசித்த மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண்சங்கே அப்படின்னு ஆண்டாள். அந்த பாட்டை நீங்க கவனிக்கணும். கிருஷ்ணர் புல்லாங்குழல் தான் வாசிப்பார், சங்கம் வச்சிருப்பாரு. சங்க சொல்லாம என் புல்லாங்குழலை ஆண்டாள் சொன்னா அப்படின்னு நீங்க கவனிக்கணும். நான் கவிதைனா என்னங்கிறத சொல்லிட்டு பிரான்சிஸ் கிருபாவுக்குள்ள போகணுங்கிறதுக்காக இந்த பாட்டை சொல்றேன். சங்க ஏன் சொன்னாங்க? புல்லாங்குழல் தானே இசை நயமா இருக்கும். சங்கோட ஏன் சொல்லாளி வெண்சங்கேன்னு ஆண்டான்னு சொன்னாங்க. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ மறுபொசித்த மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கிறேன் கெஞ்சுறா. சங்க பார்த்து கண்ணனுடைய உதட்டு சுவை எப்படி இருக்குன்னு சொல்லு, சொல்லாளி வெண்சங்கே அப்படின்னு கேட்கிறா. புல்லாங்குழல் சங்கு நோடு போர் முனைகளை பயன்படுத்தக்கூடியது, பாஞ்சசன்யம் என்று சொல்வார்கள். புல்லாங்குழல் இசை நய முடியாது. ஆனால் சங்கை எதற்காக சொன்னாலும் புல்லாங்குழலை உதட்டுக்கு கீழே வைத்துதான் ஊதுவோம், சங்கை தான் உதட அழுந்த 2 உதட அழுந்த ஊதுவோம். அப்படி என்றால் புல்லாங்குழலை விட சங்குக்குத்தான் அந்த உதட்டின் சுவை தெரியும் என்பதால் அப்படி ஒரு நுட்பத்தை ஆண்டாள் அந்த மொழியிலே ஆண்டாள். அதனால்தான் கண்ணதாசன் ஐயா பரிசூடன் அவர்களுடைய குருநாதர் கண்ணதாசன் சொன்னார், ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்று சொன்னார். கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்று சொன்னார். மொழி அப்படிப்பட்ட வசீகரம் முடியாது. மொழி நம்மை வாழ வைக்கும். மொழி நம் உணர்வார்ந்த சொற்களில் இருந்து இந்த சமூகத்தை கவனிக்க வைக்கும். ஒரு காலத்துல தனிப்பாடல்ல ஒரு பாட்டு உண்டு, இங்க தமிழ் படிச்சா என்ன செய்ய முடியும்? பிரான்சிஸ் கிருபா தமிழ் படிச்சதுனாலதான் இன்னைக்கு இருக்கிறான், இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் எங்களுக்கு பிந்தைய தலைமுறை பிரான்சிஸ் கிருபாவை கொண்டாடும், அவனை நினைத்து பார்க்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவன் கவிதையினுடைய சொற்கள் அப்படி, அவன் சொற்கட்டு எப்படி. தனிப்பாடல்களில் ஒரு பாட்டு உண்டு, அடகடுவாய் பலதொழிலும் இருக்க கல்வி அதிகம் என்றே கற்றுவிட்டேன், திடமுழவோ களமாட கலை கூத்தாட செப்பிட வித்தைகளாட தெரிந்தோம் இல்லை, சனியான தமிழை விட்டு தையலர்தம் இடமிருந்து தூது சென்று பிழைத்தோம் இல்லை, என்ன செல்வம் எடுத்து உலகில் இறக்கின்றோமோ என்று தனிப்பாடல்களை பனிகாசு புலவன் என்கிற ஒரு புலவன் பாடி புலம்பின் காரணத்தோடு இந்த பாடலை நான் பயன்படுத்துகிறேன். தமிழ் படித்தால் இங்க என்ன வேலை கிடைக்கும், என்ன சம்பாதிக்கம் கிடைக்கும்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. பிரான்சிஸ் கிருபா பள்ளிக்கூடத்தில் போய் தமிழ் படிக்கவில்லை, கல்லூரிகளில் போய் அவன் பாடத்திட்ட படிப்பை படிக்கவில்லை, அதற்கு வெளியே புத்தகங்களை படித்தான். இன்றைக்கு அவனை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வெளிநாடுகளில் இருந்து அழைக்கிறார்கள், மருத்துவமனையிலே மரணப்படுக்கையிலே இருக்கிறார் பிரான்சிஸ் கிருபா. எவ்வளோ தகவல் தெரிந்து வெளிநாடுகளில் இருந்து யாரோ அழைத்து பிரான்சிஸ் கிருபாவுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்கிறார்கள். அவருடைய புத்தகத்தை படித்து தமிழ் படித்தான். தமிழ் படிச்ச அவன் பாரதாசனுடைய பாட்டை சொன்னாங்க ஐயா. அதுதான் உண்மை. அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவன் பிரான்சிஸ் கிருபா. பிரான்சிஸ் கிருபாவுடைய கவிதைகள் காலத்திற்கும் நிற்கும் என்பதற்காக நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. மிக ஒரு ரொம்ப பேக்வர்டான பொருளாதார சூழல் இருக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து போய் இப்படி இருக்க முடியுமா? வைரமுத்து சொல்வார்ல, நசுக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து பிதுக்கப்பட்டு வெளிவந்த இளைஞன் அவன் தான் பிரான்சிஸ் கிருபா. பிரான்சிஸ் கிருபா வாழ்ந்த வாழ்க்கை அதுதான். ஒரு உடம்பை கிடையாது. செல்போன் சிட்டுக்குருவி, செல்போன் பேசுன சிட்டுக்குருவி செத்து போகுதுன்னு சொல்லிட்டு நான் பேசுறது, செல்போனை தூக்கி எறிஞ்சிருன்னு சொல்லி ஒரு 30, 28, 30 செல்ல தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க ஒரு மனுஷன். என் மண்டையில செல்போன் பேசும்போது எனக்கு அப்படி ஒரு மனம் தோணுது. அதான் நம்ம பேசும்போது சிட்டுக்குருவி செத்து போகுதுன்னு பேசி நான் தூக்கி எறிஞ்சிடறேன், பதட்டமா இருக்கேன். ஒரு சிட்டுக்குருவி, நம்ம செல்போன் பேசுனா ஒரு சிட்டுக்குருவி செத்து போச்சு, செத்து போயிருந்தேன்னு அதனுடைய பாசிபிலிட்டியே அதெல்லாம் வேற. அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு அவன் உயிர்ம நேயத்தோடு இருந்திருக்கிறான், மனித நேயத்தோடு மட்டுமில்லை. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற குரலை சொன்னார்களே,
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு உவா செய்தொழில் வேற்றுமையால் என்கிற குரலை சொன்னார்களே, அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் பிரான்சிஸ் கிருபா. மனிதநேயம் என்பதல்ல இங்க தேவை. இங்க இருக்கிற நண்பர் லெனின், கண்ணன், இங்க இருக்கிற மேடையில் இருக்கிறவர்களோடு நான் மனிதநேயத்தோடு நடந்து கொள்வதல்ல உண்மையிலேயே உயர்ந்த நிலை என்பது. அனைத்து உயிர்கள் மீதும் நேயம் செலுத்துவது. இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமா? மனிதர்கள் கடைசியாக வந்தவர்கள். நாம் இருக்க மாட்டோம், ஆனால் இந்த உலகம் இருக்கும். காடுகளை அழித்து எல்லாவற்றையும், அதெல்லாம் இந்த கவிதைகள் இருக்கு நான் சொல்றேன். அந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு பிரான்சிஸ் கிருபா. பிரான்சிஸ் கிருபாவுடைய கவிதைகள் அந்த அளவுக்கு காத்திரமான படைப்புகளை கொண்டிருக்கிறது. கலாபிரியா, யவனையா ஸ்ரீராம், கவின்மலர், நிறைய பேர், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன், அவங்கெல்லாம் அறை எடுத்து கொடுத்து தங்க வச்சு பொருளாதாரத்துக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள ரொம்ப செக்யூர் பாதுகாத்தாங்க. ஆனா அவருக்கு அந்த கட்டுக்குள்ள இல்லை. அவர் சொல்றாரு, எனக்கு இன்னமும் தெரியல, இந்த லௌகீக வாழ்க்கை மேல எனக்கு ஒரு பிடித்தமே இல்லை. பட்டினத்தார் சொல்வார்ல, கையது கொண்டு மெய்யது போர்த்தி காலது கொண்டு மேலது தழுவி வெந்ததை தின்று விதி வந்தால் சாவும் வாழும் வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் பாடல்ல உண்டு. அது மாதிரி அந்த வாழ்க்கையை அவன் வாழல. மனுஷனுக்கு என்ன 3 வேளை சோறு மட்டும்தானா? அந்த அறையில நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் மின்சாரம் நின்றுச்சு பேசும்போது நம்ம எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும், கொஞ்சம் அசௌகரியம் ஆகிடும். ஆனா அவன் எல்லாத்தையும் ஒரு சின்ன அறைக்குள்ள, ஒரு சின்ன அந்த தாம்பளை போய் கொடுப்பாங்கல்ல திருமண வீடுகள்ல, அதுக்குள்ள மட்டுமே அடங்கக்கூடிய உடைமைகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்தவன் பிரான்சிஸ் கிருபா. அப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்திருப்பான்? பிரான்சிஸ் கிருபாவுடைய கவிதை, ஏதாவது ஒரு கவிதை நூலை வாசித்து விட்டு பிரான்சிஸ் கிருபா என்பதனுடைய வாழ்வியல் எதையுமே தெரியாமல் நீங்கள் பிரான்சிஸ் கிருபாவை போய் பார்த்தீர்கள் என்றால் உண்மையிலே நீங்கள் மெய்சிலித்து போய்விடுங்கள். வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டீர்கள். உங்கள் தலைமுறைக்கும் பிரான்சிஸ் கிருபாவை கடத்திட்டு செல்வீர்கள். அப்படித்தான் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. பிரான்சிஸ் கிருபா சென்னையில் இருக்கிறாங்க, அப்படியா நான் வரேங்க, சரி வா. அதுக்கப்புறம் பார்த்தா நேரில் போய் பார்த்தா ஒரு பித்தனாக இருக்கு, மொழி பித்தன், எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கை. நாளைக்கு சாப்பாட்டுக்கு யாராவது கொடுத்தாதான் முடியும். ஆனால் சிந்தித்துக் கொண்டே இருக்கிற முறைமை, அந்த சொற்கள் வயப்படுகிற தன்மை, அதுக்கு அது எல்லாத்துக்கும் வாய்க்கிறதுனா பயிற்சி தான். எல்லாருக்கும் யாருக்கும் வராதுங்கிறதெல்லாம் கிடையாது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம் என்று அவை சொல்லியிருக்கிறார். பழக்கம் தான். அதை பழக்கப்படுத்திக் கொண்டால் மொழியிலே ஆண்டிருக்கிறார் பிரான்சிஸ் கிருபாவால். இந்த சமூகத்தில் நடக்கிற பல்வேறு இடர்பாடுகளை, இந்த சமூகம் எப்படி ஒரு சிக்கலை அணுகிறது என்பதை பல கோணங்களில் பிரான்சிஸ் கிருபா பேசியிருக்கிறார். பிரான்சிஸ் கிருபா சொல்லுகிறார், சாலை விபத்து, நான் ஒரு சாலையில போறோம், ஒரு சாலை விபத்தை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம பார்த்துருக்க மாட்டோம். 2 பேரும் வந்து மோதிருப்பான், விழுந்திருப்பான். அவன் இப்ப கரெக்டா தான் வந்தான், அவன் தாங்க எதுக்கு வந்துட்டான். இவன் குடிச்சிருப்பாங்க, ஆளை பார்த்தால ஆள் தாடி கிடமா மொட்டை கிட்டமாங்க, கண்டிப்பா வந்து இவன் தாங்க மோதிருப்பான் அப்படின்னு நம்ம ஒரு கருத்துகள்ல பேசுவோம். ஆனா பிரான்சிஸ் கிருபா யதார்த்தத்தை சொல்லுகிறார். ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இந்த சாலை விபத்தை குறித்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். விபத்துக்களை எழுதி கொண்டிருக்கிறோம், திட்டமிட்ட விபத்துகள். விபத்துகளை எழுதி கொண்டிருக்கிறோம், திட்டமிட்ட விபத்துகள், திறமையான விபத்துகள், சாதுரியமான விபத்துகள், எதிர்பாரா விபத்துகள். எழுதாமல் இருக்க முடியவில்லை, வழிந்தோடி பரவும் ரத்தத்தில் உறைந்து கிடக்கிறது. நீ எழுதிய சாலை விதிமுறைகள் உன் விபத்தை பற்றி யாரை விசாரிப்பது? எவ்வளவு நுட்பமாக சமூக கோபம் கொண்டு யோசித்திருக்கிறான் என்பதை பார்க்க நிறைய இது மாதிரி ஒவ்வொரு கவிதைகளுக்குள், வழக்காறுகளுக்குள் அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் சின்ன சின்ன இன்பங்கள், சிலாகிப்புகள் எல்லாவற்றையும் பேசியிருக்கான். நிறைய கவிதைகள். நான் ஒரு 6-7 கவிதைகள் நான் வாசிக்க போறேன், நேரத்தின் அருமை கிடையாது. அவர் அடுத்த பேசணும். ரயில் வண்டியில பயணம் போகும்போது நம்ம சாதாரணமா கடந்து போவோம் இல்லையா? போவோம், ரிசர்வ் பண்ணுவோம், ட்ரெயின்ல தொட வண்டியில் ஏறுவோம், போயிடுவோம், வந்துடுவோம். ஒரு நம்ம அந்த வாஷ் பேஷன்ல முன்னாடி இருக்கிற அந்த கைகள் ஒரு அறையில் இருக்கிற தண்ணி சாதாரணமா தொட வண்டியில் ஏறினாலே தெளிஞ்சு கிடக்கும். அதை ஒரு கவனிப்பா காட்சிப்படுத்தி பிரான்சிஸ் கிருபா
அங்கே நடக்கிறப்ப யாராவது வந்துருக்கிறோம், ஒரு குழந்தை நிற்கினா வந்துட்டு அங்கிள் நான் ஆனாவனா சொல்லட்டா, உனக்கு ஆனாவனா தெரியுமா, உனக்கு ரைம்ஸ் தெரியுமா, ரைட் ரைட் கோவாவே தெரியுமா, மலைய மலைய போ. நம்ம தான் தமிழ் கலாச்சாரம் தான் மலைய மலையா வாங்கலாம். மலைய மலைய போ தெரியுமா, என்னத்தெல்லாமோ பேசுவோம். அதை கூட ஒரு படிவமாக வைத்திருக்கான், குறியீடாக வைத்திருக்கான். வெளியூர் பயணப்படுபவனிடம் திக்கி திணறி ஆனா அவனா சொல்லி பழகி ரயில் நிலையத்தை கடைசி நிமிடத்தில் பள்ளிக்கூடமாக்கியவரை விட்டு உண்டு பல 100 மைல்கள் கடந்து வந்து கொண்டிருக்கும் ரயில் பெட்டியின் படிக்கட்டில் எண்ணி சிந்தியது போல் சில நீர்த்துளிகள். பல 100 மைல்கள் கடந்து வந்து கொண்டிருக்கும் ரயில் பெட்டியின் படிக்கட்டில் எண்ணி சிந்தியது போல் சில நீர்த்துளிகள் யாருடையதென தெரியாமல் கடந்த நிறுத்தத்தில் யாரேனும் பாட்டில் நிறைத்து அவசரமாய் ஏறுகையில் தழும்பி இருக்கலாம். கடந்த நிறுத்தத்தில் யாரேனும் பாட்டில் நிறைத்து அவசரமாய் ஏறுகையில் தழும்பி இருக்கலாம். வாசல் அருகில் வாஷ்பேஷன் புழங்கும் போது தெரித்திருக்கலாம். வாசல் அருகில் வாஷ்பேஷன் புழங்கும் போது தெரித்திருக்கலாம். படிக்கட்டு வரை துரத்தி வந்து ரயிலேற முயன்று தோற்றிருக்கலாம் மழை. ஒரு பேருந்தை கூட இப்படி சொல்லிட முடியாது, ஆனால் தொடர் வண்டியை சொல்லிட முடியும். அதனுடைய வேகத்துக்கு இன்னைக்கு இப்போ 10 நிமிஷத்துல இங்க இருக்கிற தொடர் வண்டி அதனுடைய வேகத்துக்கு வெகு தூரத்துக்கு போயிடும். அந்த காட்சி படுத்துகிற நிதானம், கவனிப்பு, நுண்மான் நுழைபுலம் பிரான்சிஸ் கிருபாவுக்கு மிக சாதுரியமாக வைத்திருக்கிறது. அவர் சொல்லுவார், எனக்கு அமாவாசை அன்னைக்கு தான் நிறைய கவிதைகள் வந்துகிட்டே இருக்கும். அது அவருடைய இயல்பு, உளவியல் பக்குவம். யோகா ஆசிரியர் இருக்கிறார், அதனால நான் அதை பற்றி அவங்களுக்கு தெரியும். அது ஒரு உளவியல் பக்குவம். அமாவாசை அன்னைக்கு தான் எனக்கு கவிதைகள் நிறைய வரும். மடைதரன் உடைந்த வெள்ளமாக பாய்ந்து வரும் அப்படிங்கிறார். அது மாதிரியான நிலைகளில் அவர் எழுதிய கவிதைகள் பன்னூற்றுக்கணக்கில் தொலைந்து போயிருக்கின்றன என்று அவரோடு உடனிருந்தவர்கள் சொல்லுகிறார். சிகரெட் அட்டை இருக்குல்ல, சிகரெட் இருக்கிற பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாக்ஸில் எடுத்து சட்டப்பையில் வச்சுட்டு போய் படுத்துவார். காலையில் பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சு இருக்கும், பாதி எழுதி வச்சிருப்பாப்புல, இன்னொரு அட்டையில் தான் வச்சிருப்பாப்புல, காணாமல் போயிடும். பிரான்சிஸ் கிருபாவுடைய அந்த கவிதைகள் எல்லாம் கிடைத்திருந்தால் இன்னும் மிகப்பெரிய வாசிப்புக்கும் தேடலுக்கும் மிகப்பெரிய விருதுகளுக்கும் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பான். அந்த இடத்தை அடைந்திருப்பார் பிரான்சிஸ் கிருபா. நிறைய ஒரு முற்றும் துறந்த வாழ்க்கைங்கிறது எப்படி இப்படி ஒரு மொழி படித்தவருக்கு, இவ்வளவு பழக்க வழக்கம் இருக்கிறவங்களுக்கு, நல்ல பெரிய பெரிய ஆளுமைகளோடலாம் தொடர்பு. தமிழச்சி தங்கப்பாண்டி எல்லாம் சாதாரண ஆளுமை, அந்த இலக்கிய உலகத்துல பெரிய ஆளுமை. அவங்கெல்லாம் அவங்க கவிதையை படிச்சுட்டு அந்த அளவுக்கு அவங்கள காப்பாற்றணும், அவரை பேணணும், பேணி காக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த கவிஞருக்குள் எவ்வளவு நுட்பம் இருந்தது. அவன் இந்த மொழிக்கும் இனத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் எவ்வளவு தேவைப்பட்டிருப்பான் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம். அவ்வளவு கவிதைகள். அவரு ஊர்ல என்ன இருந்தாலும் கொஞ்ச காலம் இருந்திருக்காரு இல்லையா. எங்க தெற்காட்டுல நம்மளோட மதினிமாரெல்லாம் கொஞ்சம், அதாவது அண்ணனோட மனைவிமார் மதினிமாரெல்லாம் கொஞ்சம் எடக்கு பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அது ஒரு அந்த பக்கம் ஒரு வழக்காரா இருக்கும். அதை பத்தி அவங்க எழுதியிருக்காங்க. நல்ல கவிதை. தேவமாதா திருநாள் தூரத்து ஊர் மதினிகளை இழுத்து வருகிறது ஜோடித்து தேருக்கு இணையாய். தேவமாதா திருநாள் தூரத்து ஊர் மதினிகளை இழுத்து வருகிறது ஜோடித்து தேருக்கு இணையாய். மதினி தேருக்கு இணையா வராங்களாம். அதை குழந்தை மாதிரி தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. அந்த உரிமை யாருக்கும் கிடையாது. குழந்தை மாதிரி தான் அப்படி பேச முடியும். அந்த மனநிலையோடு சொல்றேன். தேவமாதா திருநாள் தூரத்து ஊர் மதினிகளை இழுத்து வருகிறது ஜோடித்து தேருக்கு இணையாய். மீசை அடர்ந்த கொழுந்த பிள்ளைகளை கேலி பேச உரிமை பெற்றவர்கள் பார்வையெல்லாம் மர்ம புள்ளியாகிறது சரவணக்கு வெளிச்சத்தில். கொழுந்த பிள்ளை இந்த இலை போடுவோம் இல்லைங்களா, வாழையில குறுகள் பக்கத்து ஒரு பக்கம், விரிஞ்ச பக்கத்து ஒரு பக்கத்து போடுறதுக்கு நமக்கு ஒரு மரபு இருக்கு. அதை ஒரு வழக்காறு இருக்கு. அதனுடைய படிவமா அதை ஒரு இரட்டை கிழவியா புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதியிருக்கேன். கொழுந்த பிள்ளை குண்டிய மேக்க பார்த்து போடுங்க, இலையை கிழக்க பார்த்து போடணும். பூசாமல் சீண்டுகிறார்கள் யார் முன்னிலும் நாற்கட்டிலில் கிட்ட கிட்ட அமர்ந்து பழைய திருவிழா வளையல் கதைகளை தலைய பேசுகிறார்கள். இசையாய் துவங்கும் நாதஸ்வரம் ஒளிபெருக்கில் இறைச்சலாய் மாறும் நேரங்களில் அற்ப கேள்விகளுக்கும் அக்கறையோடு நெருங்கி செவிமடுக்கிறார்கள். வரம்புடைந்த கண்ணை குத்துகிறார்கள்.
கவிதைகளை நீங்க புத்தகமா வாங்கி வாசிக்கும் போதுதான் அதுக்குள்ள நீங்க நுழைய முடியும். நெருக்கி செவிமடுக்கிறார்கள், வரமுடைந்த கண்ணை குத்துகிறார்கள், காதில் ஆடும் தங்க வளையல்களால் ஐயோ என்று பதறி மேலும் நெருங்கி இமைகளை பிரித்து பவ்யமாய் ஊதுகிறார்கள். அடிச்சிட்டாங்களா, இது பண்ணிட்டாங்களா, கண்ணுல இதாயிட்டான், கண்ணை விரிச்சதோ ஆயிடுச்சோ, ஐயோ ஊதுறாங்க. அவ்வளவு அருமையான ஒரு சிலாகிச்சு ஒரு எல்லாத்தையும் தொடர்ந்து அந்த ஒரு அன்பை எழுதியிருக்கிறார். எவ்வளவு நுட்பமான பாருங்க. எல்லாரும் எழுதுனா அதை கவனிப்பு வேணும் இல்லை. ஐயோ என்று பதறி மேலும் நெருங்கி இமைகளை பிரித்து பவ்யமாய் ஊதுகிறார்கள். கொதித்த தென்றலை இடக்கண்ணில் நுனியுதட்டில் வெத்தென்று பதிந்த கன்னத்தின் பருப்பட்ட கருத்தெடுப்பை சுடர் பெருக்குகிறது வழக்கண்ணில். ராட்டெரிச்சல் கம்புரா சத்தங்களுக்கிடையே தாளத்தில் சேர்த்தியற்கு வீணாய் போன்றன வெடிக்கும் பலூன் ஓசை. இறுதி சொல்லை நீங்கள் கவனிக்க வேண்டும். ராட்டெரிச்சல் கம்புரா சத்தங்களுக்கிடையே தாளத்தில் சேர்த்தியற்கு வீணாய் போகின்றன வெடிக்கும் பலூன் ஓசைகள் என்று மிக நுட்பமான ஒரு கவிதையை பிரான்சிஸ் கிருபா இந்த கவிதை தொகுப்பினுடைய பேர் மெஸ்ஸியாவின் காயங்கள். நாம் கையில் கொண்டு வந்து கவிதை தொகுப்பு மெஸ்ஸியாவின் காயங்கள் உங்கள் வாசலுக்காக சொல்றேன். சமூகத்தில் நாம் பெண்களை இன்னும் எவ்வளவு வக்கர புத்தியோடு பார்க்கிறோம், எவ்வளவு குழந்தைகளை கூட நம்ம இந்த மதுக்கடிமையானவர்கள் வக்கர புத்தி உடையவர்கள் எல்லா ஸ்தலத்திலையும் இருக்கிறாங்க. ரொம்ப விகரச தோற்றம் உள்ளவங்க அப்படி இல்லை. ரொம்ப ஏசிக்காரில் போகிறோம், அவங்க கூட பச்சை ஐயத்தனம் பண்ணுவாங்க. அதான் பொள்ளாச்சி எடுத்துக்காட்டு, பொள்ளாச்சி சம்பவம் எடுத்துக்காட்டு. பெண்களை நாம் எப்படி வக்கரமாக பார்க்கிறோம் என்பதை எதிர் அழகியலாக ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இந்த சமூக பெண்கள் எப்படி அந்த மனநிலையை ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான வாழ்வியலை நேர்ந்து கொண்டிருந்தால் அப்படி எழுத முடியும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த கவிதை யாரோ சொன்னார்கள் பாம்பை பற்றி, யாரோ சொன்னார்கள் பாம்பை பற்றி, பார்த்து விட்டு வந்த பாட்டி சொன்னாள் உரிச்சு போட்ட சட்டையை முறைச்சு பார்த்துட்டு கிடக்கின்ற. யாரோ சொன்னார்கள் பாம்பை பற்றி, பார்த்து விட்டு வந்த பாட்டி சொன்னாள் உரிச்சு போட்ட சட்டையை முறைச்சு பார்த்துக்கிட்டு கிடக்கின்ற. அதற்கு பின்னும் சட்டைகள் இருந்தன, அதற்கு பின்னும் சட்டைகள் இருந்தன, அதற்கு மேலும் பார்வைகள் இருந்தன. அதற்கு பின்னும் சட்டைகள் இருந்தன, அதற்கு மேலும் பார்வைகள் இருந்தன. அதற்கு இடையிலும் காடுகள் இருந்தன, அதற்கு இடையிலும் காடுகள் இருந்தன. காட்டு ஓரத்தில் மனிதர்களும் இருந்தார்கள், காட்டு ஓரத்தில் மனிதர்களும் இருந்தார்கள். இருந்தும் கடைசி ரவுக்கையை உரிக்கவே இல்லை பெண் பாம்பு. இருந்தும் கடைசி நம்பிக்கையை உரிக்கவே இல்லை பெண் பாம்பு என்று ஒரு கவிதையை இந்த சமூகத்தை நாம் எப்படி அடைய வேண்டும். இந்த சமூகத்தில் சிலர் பெண்ணின் பெருந்தற்க யாவுட என்று வள்ளுவன் சொன்னான். அம்பா என்பதற்கு ஐயா பிரேசுடன் என்ன விளக்கம் சொன்னார் என்பதை ஐயா சொன்னார்கள். பெண்ணின் பெருந்தற்க யாவுட என்கிற அந்த மனநிலையிலிருந்து நாம் தாய்க்குளத்தை அணுகுவதிலிருந்து நாம் விலகி வந்திருக்கிறோம். இந்த சமூக மாற்றங்கள் எப்படி நவீனமயப்பட்டு மனித மனங்கள் நசுக்கடிக்கப்பட்டிருக்கின்றன, பாலடிக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கான ஒரு உள்ளீடை இந்த கவிதையிலே வைக்கிறார். அது நேரடியாக சில கவிதைகள் சொல்றாங்க. ஒரு பாசம் வச்சு சொல்லணும், நிறைய திட்டம் நாங்கள் நிறைய விஷப்பாங்க சொல்லுவோம். நிறைய உள்ளீடான ஒரு கவிதையை பிரான்சிஸ் கிருபா நிறைய எழுதியிருக்கிறாரு. நிறைய கவிதைகள். இன்னொரு கவிதை நிறைய கவிதை. இந்த பின்னட்டையில் ஒரு கவிதை நல்ல கவிதை. சிலிர்க்க சிலிர்க்க அலைகளை மறைத்து முத்தம் தரும்போதெல்லாம் துடிக்க துடிக்க ஒரு மீனை பிடித்து அப்பறவை தருகிறது கடல். இந்த கவிதை பிரான்சிஸ் கிருபா அவருக்கு ஒரு விருது கிடைச்ச நிகழ்வுல அவருக்கு இயல்பா பேச மாட்டார். அவர் மேடையில் பேசுற அந்த கூச்சம், அதனால பேச மாட்டார். இந்த கவிதையை சொல்லி இந்த கவிதையை நான் எழுதியிருக்கிறேன். இந்த கவிதையோடு எனக்கு
சாயங்களில் தான் இருக்கிறார். நிச்சயமாக பிரான்சிஸ் கிருபாவுடைய நூல்களை வாங்குங்கள், படியுங்கள். நம்மளால் படித்து புரிந்து கொள்ள முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள், அடுத்தவர்களிடம் கேளுங்கள். இல்லை என்றால் வாசிப்பு அனுபவம் உள்ள, வாசிப்பு பசி உள்ள யாருக்காவது பிறந்த நாள் பரிசாக அது போன்ற ஒரு வாழ்த்தளிப்பாக நூல்களை அதற்கு இந்த வாய்ப்பு, இந்த வாசகர்கள் சொல்றதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஐயா பார்க்கும்போது பாவேந்தனுடைய பாட்டு ஒரு 2-3 வரி சொன்னாங்க. பெரியவங்க இல்லையா, தாய்வாடை அடிவாடைக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டு போகும் என்பதுதான் இது. அந்த மாதிரி பாவேந்தனுடைய பாட்டு சொன்னாங்க. இது வாசகர் வட்டம் படிப்பதற்கு நிறைய இருக்கிறது. அதில் பிரான்சிஸ் கிருபாவை நாம் படிக்க வேண்டும். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும் பகலில் படி, மாலை இரவு பொருள்படுபடி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தர வேண்டும். அப்படி கல்லாதவர்கள் வாழ்வது எப்படி, அறம்படி பொருள்படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மனை பிறந்தது என்று சொல்லும்படி, பொய்யிலே 3/4 படி, புரட்டிலே 4 படி, பையகம் ஏமாறுபடி, வயிற்றுள்ள நூல்களில் ஒப்புவது சாதியும் தாழ்ந்தபடி, நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்தபடி, தொடர்களில் வருந்தபடி, இருப்பினும் 3 படி, அடங்கா இன்பம் ஆகும் என்ற ஆண்டோர் சொற்படி என்ற பாவேந்தரின் பாடலுக்கு, அந்த உணவு இருந்த வரிகளுக்கு உணர்ச்சி ஊட்டக்கூடிய வகையிலே 10,000 பைசா கவிதை குழுமமும் தென்றல் நகர் இடையுலகமும் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த முயற்சியை நான் மனதாக பாராட்டுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்காக நன்றி தெரிவிக்கிறேன்.